வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஸ்பெஷலான தரவுகளின் ஆழமான அலசலுக்கு உங்களை ரொம்ப அன்போடு வரவேற்கிறோம். ம் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற தலைப்பு ஏதோ வெளி உலகத்துல எங்கேயோ நடக்கிற ஒரு சாதாரண செய்தி கிடையாது. இது உங்க வீட்டுக்குள்ள, குறிப்பா உங்க சமையலறையில நேரடியா எதிரொலிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். ஆமா, நிச்சயமா. உங்க நேரத்தோட மதிப்பு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நிறைய தரவுகள், கட்டுரைகள்ல இருந்து உங்க அன்றாட வாழ்க்கைக்கு கட்டாயமா தேவைப்படுற ரொம்பவே சுவாரஸ்யமான சில உயிர் வாழும் தந்திரங்களை, அதாவது சர்வைவல் ஸ்ட்ராட்டஜியை தான் இன்னைக்கு நம்ம பிரித்தெடுத்து பார்க்க போறோம். கரெக்ட். இது வெறும் சமையலறை பிரச்சனை மட்டும் இல்லைங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம அலச போறது உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியும் உங்க வீட்டு கேஸ் சிலிண்டரை, அதாவது எல்பிஜியை நீங்க எப்படி ரொம்ப திறமையா கையாள போறீங்க அப்படிங்கறத பற்றி தான். இந்த தரவுகளோட பின்னணிய நாம கொஞ்சம் பார்த்தாகணும். நம்ம சோர்சஸ வச்சு பார்க்கும்போது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே இப்போ நிலவி வர்ற போர் பதற்றம் உலக அளவுல மிகப்பெரிய ஒரு எரிசக்தி நெருக்கடியை உருவாக்கியிருக்கு. ஒரு சர்வதேச விநியோகச் சங்கிலி பாதிப்பு. எக்ஸாக்ட்லி. இங்க ஒரு விஷயத்த நாம தெளிவா சொல்லிடணும். இந்த புவிசார் அரசியல், அதாவது ஜியோ பாலிடிக்ஸ்ல யாரு சரி யாரு தவறுங்கிற எந்த அரசியல் சார்புக்கும் நம்ம போக போறதில்ல. வலதுசாரி இடதுசாரிங்கிற எந்த நிலைப்பாடும் உனக்கு கிடையாது. கண்டிப்பா. தரவுகள் என்ன சொல்லுதோ அதை அப்படியே நாம பரிசீலிக்கிறோம். ஆமா. அந்த போர் ஏற்படுத்துற நேரடி விளைவுகளை மட்டும்தான் நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோம். சர்வதேச விநியோக சங்கிலியில் ஏற்பட்டிருக்கிற இந்த தடை இந்தியாவுல சமையல் எரிவாயு விநியோகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறதா இப்ப இருக்கிற நிதர்சனமான உண்மை. நீங்க சொல்றது 100% உண்மை. இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ்ல இருக்கிற தற்போதைய கள நிலவரத்தை படிக்கும்போது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் நிறுவனம் வணிக ரீதியான சிலிண்டர் விநியோகத்தை இப்ப தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆமா, அது ரொம்ப பெரிய நியூஸ். இதனால உணவகங்கள், தொழிற்சாலைகள் எல்லாம் எவ்வளவு பெரிய பாதிப்பு சந்திச்சிட்டு இருக்குன்னு நாம பார்த்துட்டு தானே இருக்கோம். இது ஏதோ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் நடக்கிற போர்னு நாம சும்மா கடந்து போக முடியாது. அந்த போரோட தாக்கம் இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு தோசையோட விலையை உயர்த்துற அளவுக்கு நம்ம வீட்டு வாசலுக்கே வந்துருச்சு. அதனால்தான் நாம இந்த ஆழமான அலசல்ல என்ன சொல்ல வர்றோங்கிற அந்த மைய கருத்தை நேயர்களுக்கு தெளிவா சொல்லிட நினைக்கிறேன். இது ஏதோ வாரப்பத்திரிகையில வர சாதாரண சமையல் குறிப்புகள் கிடையாது. ஆமா, இது அதையும் தாண்டின ஒரு விஷயம். தற்போதைய இந்த நெருக்கடியான சூழல்ல நீங்க உங்க வீட்ல கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு உயிர் வாழும் உத்தி. ஏன்னா உங்க வீட்ல நீங்க மிச்சப்படுத்துற ஒவ்வொரு கிராம் கேஸும் தேசிய அளவுல இருக்கிற இந்த தட்டுப்பாட்டை சமாளிக்க எப்படி உதவ போகுதுங்கிறத நோக்கி தான் இந்த மொத்த விவாதமும் இருக்க போகுது. சரி, எந்த தாமதமும் இல்லாம நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல சமையலுக்கு முந்தைய தயாரிப்பு பத்தி நம்ம சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. சொல்லுங்க. நாம சாதாரணமா வீட்ல என்ன பண்ணுவோம்? முதல்ல கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். வாணலிய வச்சு எண்ணெயை ஊத்துனதுக்கு அப்புறம்தான், ஐயோ கடுகு டப்பாவை காணோமே, வெங்காயத்தை இன்னும் நறுக்கலையே அப்படின்னு கத்தியே தேடுவோம். இது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். இது நமக்கே பலமுறை நடந்திருக்கும் இல்லையா? அடுத்து எரிஞ்சிட்டு இருக்கும் போதே காய்கறிகளை நறுக்கிறதும் மசாலா டப்பாக்களை தேடுறதும் எவ்வளோ பெரிய அளவுல கேஸை வீணாக்குதுன்னு இந்த தரவுகளை ஆச்சரியப்பட வைத்தது. எல்லாத்தையும் ஒரு தட்டுல ரெடியா எடுத்து வச்சுட்டு, சமையல் கலையில மீஸ் ஆன் பிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தயாரானதுக்கு அப்புறம் தான் அடுப்பையே ஆன் பண்ணோம். அது ரொம்ப அருமையான பாயிண்ட். இங்க நேர மேலாண்மைங்கிறது எப்படி எரிசக்தி மேலாண்மையா மாறுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இதோட தொடர்புடைய இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அறிவியலையும் இந்த ரிசர்ச்ல சொல்றாங்க. அது ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்கிற பொருட்கள் சம்பந்தப்பட்டது. ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற காய்கறிகள்? ஆமா, நம்மள பல பேர் ஃப்ரிட்ஜ்ல இந்த சில்லுன்னு இருக்கிற காய்கறியோ அல்லது மாவையோ எடுத்து நேரா அடுப்புல வச்சிருவோம். இத கண்டிப்பா தவிர்க்கணும். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு இல்லையா? நான் படிச்ச வரைக்கும் ஒரு பொருளை 5 டிகிரியிலிருந்து சாதாரண அறை வெப்பநிலைக்கு, அதாவது ஒரு 25 டிகிரிக்கு கொண்டு வர மட்டுமே உங்க அடுப்பு கணிசமான அளவு எரிவாயுவை செலவழிக்க வேண்டியிருக்கு. எக்ஸாக்ட்லி. நீங்க சொல்றது மிக துல்லியமான அறிவியல். ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த குளிர்ந்த தக்காளி உள்ளுக்குள்ள ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அத நீங்க நேரா வாணலியில போடும்போது அத தக்காளி வேகிறதுக்கு முன்னாடி அது சாதாரண டெம்பரேச்சருக்கு வர உங்க கேஸ் சிலிண்டர்ல இருந்து நிறைய வெப்பத்தை உறிஞ்சுக்குது. அப்போ அந்த வெப்பம் முழுக்க வீணாகுது. ஆமா, அதுவே சமைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே அதை வெளியே எடுத்து வச்சிட்டீங்கன்னா அந்த ஆரம்ப கட்ட வெப்பப்படுத்தலுக்கு தேவைப்படுற கேஸ நீங்க 100% மிச்சப்படுத்தலாம். இது நாம தினமும் செய்யற ஒரு சின்ன தவறு தான், ஆனா எவ்வளோ பெரிய கேஸ் விரயத்தை ஏற்படுத்துது பாருங்க. அதே போல இந்த ரிசர்ச்ல என்னை ரொம்பவே கவர்ந்த இன்னொரு விஷயம் இருக்கு. அது அந்த ஊற வைத்தல் உத்தி. ஆமா, அது ஒரு முக்கியமான டெக்னிக். அதாவது அரிசியோ பருப்போ சமைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில ஊற வச்சிருங்கன்னு சொல்றாங்க.
இதுல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா அந்த 30 நிமிஷம் ஊற வைக்கிறது அடுப்பு எரியற நேரத்தை அப்படியே பாதிக்கு பாதியா குறைக்குதாம். அதுக்கு பின்னாடி இருக்கிற கெமிஸ்ட்ரிய கவனிச்சீங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. நீங்க தானியங்களை ஊற வைக்கும்போது அந்த தண்ணி தானியங்களோட செல்லுலார் அமைப்புக்குள்ள ஊடுருவி அங்க இருக்கிற காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ச் மூலக்கூறுகளை மென்மையாக்குது. ஒரு வகையில சொல்லப்போனா அந்த தண்ணியே ஒரு ப்ரீ குக்கர் மாதிரி செயல்பட ஆரம்பிக்குது. கரெக்ட். இதனால நீங்க அடுப்புல வைக்கும்போது ரொம்ப குறைவான வெப்ப ஆற்றல்லே அது சீக்கிரமா வெந்துடுது. சாதாரணமா பாட்டி சொல்ற ஒரு குறிப்புக்குள்ள இவ்ளோ பெரிய அறிவியல் இருக்குங்கிறது கேட்கவே நல்லா இருக்கு. சரி, இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு போவோம். சாமர்த்தியமான சமையல் முறைகள். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பிரஷர் குக்கரோட மகிமை. பிரஷர் குக்கர்னாலே ஒரு தனி மேஜிக் தான். சாதாரண பாத்திரங்கள்ல சமைக்கிறத விட பிரஷர் குக்கர்ல சமைச்சா 20% முதல் 50% வரை எரிவாயு மிச்சமாகும்னு டேட்டா சொல்லுது. பாதிக்கு பாதி கேஸ் மிச்சமாகுதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லையே. நிச்சயமா. பிரஷர் குக்கர்ங்கிறது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. சாதாரணமா தண்ணி 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிச்சு ஆவியாயிடும். ஆனா குக்கரை மூடி வைக்கும்போது உள்ள உருவாகிற அதிகப்படியான அழுத்தத்தால அந்த பிரஷர்னால. ஆமா, அந்த பிரஷர்னால தண்ணியோட கொதிநிலை 120 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயருது. இந்த அதீத வெப்பத்தால உணவு மிக மிக வேகமா வேகுது. இதனால தான் உங்களுக்கு அத்தனை சதவிகிதம் கேஸ் சேமிக்கப்படுது. இதுல இன்னொரு ஸ்மார்ட்டான தந்திரத்தையும் சோர்சஸ்ல சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒரு விசில் தந்திரம். ஓ, அத நான் சொல்றேன். அதாவது நீங்க குக்கர்ல சாதம் வைக்கும்போதே குக்கருக்குள்ளேயே ஒரு சின்ன பாத்திரத்துல பருப்பு அல்லது காய்கறிகளையும் வச்சு மூடிடணும். இப்படி செஞ்சா ஒரே விசில்ல சாதம், பருப்பு, காய்கறின்னு 3 ஒரே நேரத்துல வெந்துடும். நான் சரியா சொல்றேனா? பெர்ஃபெக்ட். தனித்தனியா 3 முறை அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை சூடாக்கி கேஸை வீணாக்குறதுக்கு பதிலா ஒரே நேரத்துல எல்லாத்தையும் முடிக்கிற இந்த தந்திரம் இப்ப இருக்கிற தட்டுப்பாடு காலத்துக்கு ரொம்பவே அத்தியாவசியம். இது ரொம்ப பிராக்டிக்கலான ஐடியா. இது மட்டும் இல்லாம நீங்க எந்த பாத்திரத்துல சமைச்சாலும் சரி, எப்பவும் அதை மூடி வச்சு சமைக்கிறத ஒரு பழக்கமாக்கிக்கணும்னு இந்த தரவுகள் அழுத்தம் திருத்தமா சொல்லுது. மூடி வைக்காம சமைச்சா என்ன நடக்கும்னு நமக்கே தெரியும். நம்ம குடுக்கிற வெப்பத்துல பாதிக்கு மேல காத்துல கலந்து வீணாதான் போகும். உண்மைதான். நீங்க பாத்திரத்தை மூடி வைக்கும்போது உள்ள உருவாகிற நீராவி வெளியேற முடியாம பாத்திரத்துக்குள்ளேயே தங்கிடுது. அந்த நீராவி ஒரு கூடுதல் வெப்ப அடுக்கா, அதாவது ஒரு இன்சுலேஷன் லேயரா மாறி உணவை எல்லா பக்கங்கள்ல இருந்தும் சமமா வேகமா வேக வைக்குது. அதே போல தண்ணியோட அளவை கூட நம்ம கவனிக்கணும்னு நான் படிச்சேன். குறிப்பா முட்டை வேக வைக்கவோ காய்கறிகளை வேக வைக்கவோ நாம பாத்திரம் நிறைய தண்ணியை ஊத்திடுவோம். ஆமா, அது ரொம்ப தப்பு. அந்த அதிகப்படியான தண்ணியை கொதிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் அடுக்கு எரியும். உண்மையில அந்த பொருட்கள் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தா போதுமானது. இத நாம நிறைய நேரம் கவனிக்கிறதே இல்ல. சரியா சொன்னீங்க. இதையெல்லாம் விட இந்த தரவுகள்ல என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்திய ஒரு விஷயம் இருக்கு. அத 75% சமையல் விதின்னு சொல்லலாம். ஒரே நிமிஷம். 75% சமையல் விதியா? கொஞ்சம் இருங்க. காய்கறிகளையோ எதையோ சமைக்கும்போது அது முக்காவாசி வெந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்கன்னு சொல்றீங்க? ஆமா, அதான் அந்த விதி. அப்படி ஆஃப் பண்ணிட்டா உருளைக்கிழங்கோ கேரட்டும் நறுக்கு நறுக்குன்னு அரைகுறையா இருக்காதா? வீட்ல சாப்பிட மாட்டாங்களே. உங்களோட அந்த சந்தேகம் ரொம்ப நியாயமானது தான். ஆனா அங்கதான் அறிவியலே இருக்கு. கேரி ஓவர் குக்கிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. கேரி ஓவர் குக்கிங்? ஆமா, நீங்க 75% வெந்ததும் அடுப்பை அணைச்சிட்டு பாத்திரத்தை இறுக்கமா மூடி வச்சிட்டீங்கன்னா அந்த பாத்திரத்துல ஏற்கனவே தங்கி இருக்கிற வெப்பமும் உள்ளே இருக்கிற சூடான நீராவியுமே சேர்ந்து மீதமுள்ள 25% உணவை சத்தமே இல்லாம சமைச்சு முடிச்சிடும். ஆடா, இதுக்கு நாம தனியா கேஸ் செலவு பண்ண வேண்டியதே இல்ல. நிச்சயமா இல்ல. இப்படி தினமும் செய்யறதால ஒரு நாளைக்கு 5 முதல் 10 நிமிடம் கேஸ் மிச்சமாகும்னு இந்த தரவுகள் அடிச்சு சொல்லுது. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம்னா ஒரு மாசத்துக்கு கணக்கு போட்டா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் கேஸ். இது உண்மையிலேயே நாம பெரிய அளவுல யோசிக்க வேண்டிய கணக்கு. சரி, அடுத்ததா உபகரணங்கள் மற்றும் சுடர் மேலாண்மை பத்தி பாப்போம். பாத்திரத்தோட அளவுக்கும் எரிவாயு சேமிப்புக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குன்னு நம்ம படிச்சோம். ஆமா, இத உங்களுக்கு ஒரு காட்சி உருவகமா நான் விவரிக்கிறேன். உங்க அடுப்போட பர்னர் எந்த அளவுக்கு அகலமா இருக்கோ அதை விட பெரிய அடிப்பாகம் கொண்ட பாத்திரத்தை தான் நீங்க பயன்படுத்தணும். சின்ன பாத்திரத்தை வச்சா? நீங்க ஒரு சின்ன பாத்திரத்தை பெரிய பர்னர்ல வச்சா என்ன நடக்கும்னு கற்பனை செஞ்சு பாருங்க. அடுப்புல இருந்து வர நெருப்பு பாத்திரத்தோட அடிப்பகுதியை தாண்டி பக்கவாட்டு ஓரங்கள்ல வெளியே நீட்டிட்டு எரியும். அப்படி வெளியில எரியற நெருப்பால உங்களுக்கு எந்த பயனும் இல்ல. அரை நேரா சமையலறை காத்தத்தான் சூடாக்குதே தவிர உணவை இல்ல. எக்ஸாக்ட்லி. இத நான் நிறைய தடவை கவனிச்சிருக்கேன். நம்ம விக்கிற சின்ன பாத்திரத்தோட கைப்பிடிகள்ல கூட அந்த நெருப்பால சூடாகி தொட்டாலே சுடும். அது முழுசா வீணாகுன கேஸ் தான். அடுத்து
சுடரோட நிறம் பத்தி ஒரு முக்கியமான அலர்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம அடுப்புல எரியிற சுடர் நீல நிறத்துல எரியுதாங்கிறத நம்ம கண்டிப்பா செக் பண்ணணும். ஆமா, ப்ளூ ஃப்ளேம் ரொம்ப முக்கியம். ஒருவேளை அது மஞ்சள் நிறத்துல எரிஞ்சா நம்ம பர்னர்ல ஏதோ அடைப்பு இருக்குன்னு அர்த்தம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு கார் என்ஜினுக்கு காத்து சரியா போகலன்னா என்னாகும்? என்ஜின் திணறி கரும்புகைய வெளியிடும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். கேஸ் முழுமையா எரியும் போது காற்றில் உள்ள ஆக்சிஜனோட சரியா கலந்து நீல நிற சுடரை கொடுக்கும். அதாவது கம்ப்ளீட் கம்பஷன். கரெக்ட். ஆனா பர்னர்ல அடைப்பு இருக்கும்போது ஆக்சிஜன் பத்தாம கேஸ் முழுசா எரியாம வீணாகி மஞ்சள் நிறத்துல எரியும். இதனால உங்க சிலிண்டர் சீக்கிரமா காலியாயிடும், பாத்திரத்தோட அடியிலையும் கரியாமா பிடிக்கும். அதனால பர்னரை அடிக்கடி சுத்தம் செய்யறது ரொம்ப அவசியம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நான் இதுல கவனிச்சேன். நாம சீக்கிரம் சமையல் ஆகணும்னு அடுப்பை எப்பவுமே ஃபுல் ஸ்பீட்ல ஹை ஃப்ளேம்ல வச்சிருப்போம். ஆனா தண்ணி ஒரு முறை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதாவது அதோட கொதிநிலையான 100 டிகிரி செல்சியஸ் அடைஞ்சிருச்சுன்னா, அதுக்கு மேல நீங்க எவ்வளோ பெரிய தீயை வச்சாலும் தண்ணியோட சூடு 100 டிகிரியை தாண்டவே தாண்டாது. மிகச்சரியான அறிவியல் உண்மை. இதுக்கு பேருதான் ஃபேஸ் சேஞ்ச். 100 டிகிரிய தாண்டுனதும் நீங்க குடுக்கிற அதிகப்படியான வெப்பம் தண்ணிய நீராவியா மாத்துமே தவிர அதோட வெப்பநிலைய 1 டிகிரி கூட உயர்த்தாது. அப்போ அந்த அதிகப்படியான தீ முழுசா வேஸ்ட் தான். 100% வேஸ்ட். அதனால தண்ணி ஒரு தடவை கொதிக்க ஆரம்பிச்சதும் உடனே தீய குறைச்சு சிம்மர்ல வச்சிடுறது தான் புத்திசாலித்தனம். அந்த மிதமான தீயே உணவை வேக வைக்க போதுமானது. இது தெரியாம நாம எவ்வளோ கேஸை வீணாக்கியிருக்கோம். அதே போல இன்னொரு சின்ன நுணுக்கம், ஈரம் இல்லாத பாத்திரங்கள். ஆமா, அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாம வழக்கமா பாத்திரத்தை கழுவுன உடனே அந்த ஈரத்தோடயே அடுப்புல வச்சிருவோம். அப்போ ஒரு சிஸ்ன்னு சத்தம் கேட்கும் பாருங்க. உண்மையில அந்த சத்தம் என்ன தெரியுமா? உங்க காசு கருகிற சத்தம். கரெக்டா சொன்னீங்க. அந்த பாத்திரத்துல இருக்கிற ஈரத்தை உலர்த்துறதுக்கே ஒரு குறிப்பிட்ட அளவு கேஸ் வீணாகுது. ஒரு துணியால அந்த ஈரத்தை தொடச்சிட்டு அடுப்புல வச்சா அந்த கேஸை நம்ம மிச்சப்படுத்தலாம். சூப்பரான உதாரணம். நீங்க சொல்ற மாதிரி அந்த சின்ன சின்ன ஈரம் கூட நம்ம கேஸ சத்தமில்லாம திருடிக்கிட்டு தான் இருக்கு. சரி, இப்போ நம்ம மாற்ற வழிகளும் பழக்க வழக்க மாற்றங்களும் பத்தி பாப்போம். சிலிண்டர் தட்டுப்பாடு வரப்போடுது தெரிஞ்சாலே நாம அடுத்த ஆப்ஷனை யோசிக்கணும். எலக்ட்ரிக் இண்டக்ஷன் அடுப்பு இருக்கிறவங்க தண்ணி கொதிக்க வைக்கவோ பால் காய்ச்சவோ அதை பயன்படுத்துறதா இப்போதைக்கு பெஸ்ட். கண்டிப்பா. குறிப்பா ஒரு டீ காஃபி போடுறதுக்கோ அல்லது சுடுதண்ணீர் வைக்கிறதுக்கோ கேஸ் சிலிண்டரை ஆன் பண்றதை முற்றிலுமா தவிர்க்கணும்னு இந்த ரிசர்ச்ல சொல்றாங்க. ஏன்னா இண்டக்ஷன் அடுப்பு நேரடியா பாத்திரத்துக்கு வெப்பத்தை கடத்துறதால அங்க எந்த ஆற்றலும் வீணாகிறதில்ல. இதுல இன்னொரு ஸ்மார்ட்டான வழியும் இருக்கு. அதுதான் எலக்ட்ரிக் கெட்டில் மற்றும் பிளாஸ்க் பழக்கம். உங்களுக்கு ஒரு கப் சுடுதண்ணீர் வேணும்னா கூட கேஸ் அடுப்பை பற்ற வைக்காம எலக்ட்ரிக் கெட்டில பயன்படுத்தலாம். அது ரொம்ப ஈஸியான வழியும் கூட. அதைவிட பெரிய பழக்க வழக்கம் என்னன்னா, குடிக்க தேவையான வெந்நீரை ஒவ்வொரு முறையும் சூடுபடுத்தாம காலையிலேயே ஒரு தடவை மொத்தமா சூடாக்கி ஒரு நல்ல பிளாஸ்க்ல ஊத்தி வச்சுக்கிறது. இப்படி செஞ்சா ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்க அடுப்ப ஆன் பண்றத தவிர்க்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நிச்சயமா இது வெறும் பணத்தை மிச்சப்படுத்துறதே இல்ல, நம்ம நேரத்தையும் மிச்சப்படுத்துது. இதுல இன்னொரு ரொம்ப உணர்வு பூர்வமான ஆனா பிராக்டிக்கலான விஷயத்தையும் சோர்சஸ் சுட்டி காட்டுது. அது குடும்பமா ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது கேட்க ஏதோ அட்வைஸ் மாதிரி இருக்கலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய எரிசக்தி சேமிப்பு இருக்கு. வீட்ல 4 பேர் 4 நேரத்துல சாப்பிட்டா ஒவ்வொரு முறையும் சாப்பாட்டை சூடுபடுத்த அடுப்பா ஆன் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது அந்த ரீஹீட்டிங் பண்ற கேஸ் முழுமையா மிச்சமாகுது. குடும்ப உறவும் பலப்படுது, சிலிண்டரும் பல நாள் வருது. ஆமா, நீங்க ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணீங்க. இந்த சின்ன சின்ன வாழ்வியல் மாற்றங்கள் தான் பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். அப்புறம் பாதுகாப்பை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சமைச்சு முடிச்சதும் அடுப்பை மட்டும் ஆஃப் பண்ணாம சிலிண்டர்ல இருக்கிற ரெகுலேட்டரையும் மறக்காம ஆஃப் பண்ணிடுங்க. அது சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியம். சேஃப்டிக்கு மட்டும் இல்ல, டியூப்ல கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய அளவுல கேஸ் கசிவு ஏற்பட்டா கூட அது கொஞ்சம் கொஞ்சமா கேஸை வீணாக்குறதோட உங்க உயிருக்கும் ஆபத்தா முடியலாம். ரெகுலேட்டர் ஆஃப் பண்றது அந்த 2 பிரச்சனையையும் தடுக்கும். ரொம்ப சரியான நினைவூட்டல். நம்ம விவாதத்தோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். சரி, இந்த டேட்டாவில இருந்து நம்ம கத்துக்கிட்டதை எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு என்ன புரியுது? நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். காய்கறிகளை முன்கூட்டியே நறுக்கி வைக்கிறது, மூடி போட்டு சமைக்கிறது, அந்த 75% சமையல் விதி, நீல நிற சுடரை கண்காணிக்கிறது, ஒரு தடவை தண்ணி கொதிச்சதும் தீயை குறைக்கிறது, அப்புறம் கேட்டில் பிளாஸ்க் பயன்படுத்துறது. இதெல்லாம் தனித்தனியா பார்க்கும்போது ரொம்ப சாதாரண விஷயமா உங்களுக்கு தெரியலாம்.
ஆனா இந்த சின்ன சின்ன உத்திகள் எல்லாம் ஒன்னா சேரும்போது அது மிகப்பெரிய எரிசக்தி தட்டுப்பாட்டை சமாளிக்க ஒரு சாமானிய மனுஷனா நீங்க செய்யற ஆகப்பெரிய பங்களிப்பா மாறுது. கண்டிப்பா. இந்த தகவல்கள் உங்க சமையலறைய ஒரு புது கோணத்துல பார்க்க உங்களுக்கு உதவி இருக்கும்னு நாங்க நம்புறோம். நீங்க மிச்சப்படுத்துற ஒவ்வொரு துளி கேஸும் உங்க வீட்டு பட்ஜெட்டுக்கு மட்டும் இல்ல, தற்போதைய நெருக்கடியான சூழல்ல ஒரு தேசத்தோட பொருளாதாரத்துக்கும் ரொம்பவே முக்கியமானது. உண்மைதான். இத முடிக்கும்போது நேயர்களான உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனையை கொடுக்க விரும்புறேன். நம்ம சோர்சஸ்ல இது நேரடியா சொல்லப்படலனாலும் இத நம்ம யோசிச்சே ஆகணும். இஸ்ரேல் ஈரான் போர் மாதிரி உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில நடக்கிற புவிசார் அரசியல் நிகழ்வுகள் நம்ம வீட்டு சமையல் அறையை இவ்ளோ நேரடியா பாதிக்குதுன்னா நாம எவ்ளோ பலவீனமான ஒரு விநியோகச் சங்கிலிய நம்பியிருக்கோம்னு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எதிர்காலத்துல நாம எல்பிஜி எரிவாயுவை மட்டுமே இப்படி முழுமையா நம்பியிருக்கணுமா? சமையலுக்கு சூரிய ஒளிய பயன்படுத்துற சோலார் குக்கிங் மாதிரியான தற்சார்பு எரிசக்தி ஆதாரங்களை நோக்கி நாம மாற வேண்டிய காலம் வந்துருச்சா அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. அது ரொம்பவே ஒரு ஆழமான அவசியமான சிந்தனை. நெருக்கடிகள் தான் எப்பவுமே புதிய தீர்வுகளுக்கான முதல் படி. இன்னைக்கு நாம அலசுன இந்த தகவல்கள் நிச்சயமா உங்க அன்றாட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நம்புறேன். இந்த உத்திகளை நாளைக்கு இல்ல, இன்னைக்கு நீங்க சமைக்க போற அடுத்த வேளை உணவுல இருந்தே பயன்படுத்த தொடங்குங்க. இந்த தரவுகளை உங்க கூட சேர்ந்து ஆராய்ஞ்சதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு அட்டகாசமான ஆழமான தரவுகளின் அலசலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சிறப்பான ஒரு நாளாக அமையட்டும்.